என்னால இதுக்கு மேல முடியாது ஆண்டவரே. போதும். ரொம்ப சகிச்சுக்கிட்டேன். ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். இப்ப எல்லாம் தாண்டி போயிடுச்சு. நான் யார நம்புனேனோ அவங்களே எனக்கு எதிராயிட்டாங்க. என்ன நேசிச்சவங்களே இப்ப எனக்கு விரோதமாயிட்டாங்க. இப்படி எல்லாம் செய்வாங்க, இல்ல இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. அழுகையும் வருத்தமுமா என் வாழ்க்கை நகருது. ஐம் கோயிங் டு கிவ் அப்ங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கீங்களா? முதல்ல இத கேளுங்க. இதே மாதிரி மனநிலைமையில தான் அன்னைக்கு ஆகார் இருந்தா. ஆபிரகாமின் வீட்டுல வேலை செஞ்ச எகிப்திய அடிமை பெண். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாததால சாராள் அடிமை பெண்ணான ஆகார ஆபிரஹாமுக்கு மனைவியாக கொடுக்கிறார். இது ஆகார் வாலண்டியர் பண்ண ஒரு விஷயம் இல்ல. ஆபிரஹாமுக்கு மனைவி ஆகிறது ஒருவேளை ஆகாருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவளால மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு அடிமை. ஒருவேளை இது மூலமா அந்த அடிமை வாழ்க்கையில இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு கூட ஆகார் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். ஒரு சூழ்நிலை கைதியா ஆகார் அன்னைக்கு இருந்தா. சில காலம் கழிச்சு ஆகார் கர்ப்பவதியானாள். அவ சாராள அற்பமா எண்ணினா அதனால சாராளுக்கு கோபம் வந்து ஆகார கடுமையா நடத்த ஆரம்பிச்சா. இது ஹிஸ்டரி. ஆனா இப்ப ஆகாரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நான் பாட்டுன்னு சும்மா தானே அடிமையா இருந்தேன். ஏன்னா அவங்களே என் எஜமானுக்கு மனைவியா கொடுத்தாங்க. நான் கர்ப்பமானதும் இப்ப என்ன கடுமையா நடத்துறாங்களே. ஏற்கனவே பிரெக்னன்சியால சரீர பிரகாரமான பாடுகள். சாராளோட ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வேற மன ரீதியா துன்பப்படுத்துது. சாரால் கடினமா நடத்த ஆரம்பிச்சதால உடலால ஒத்துழைக்க முடியல. இவங்கள தான் நான் நம்பினேன். எனக்கு ஒத்தாசையா பக்கபலமா இருக்க வேண்டிய என் கணவரே ஆகார் உன் கையில, உனக்கு இஷ்டமானபடியெல்லாம் செஞ்சுக்கோன்னு சாரா கிட்ட சொல்லிட்டு தான் பொறுப்புல இருந்து விலகிட்டாரு. என்னால முடியல. இந்த சூழ்நிலையில என்னால என்ன செய்ய முடியும்? நம்பினவங்க கைவிட்டாங்க. என் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்? இது இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரும்னு பலவித கேள்விகள் அவ மனசுல இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம வீட்டை விட்டு பாலைவனத்துல ஓடி வந்துடுறா. அவளுக்கு தெரியாதா இந்த பாலைவனத்துல தனியா, அதுவும் பிரெக்னண்டா இருக்கும் பொழுது தன்னால உயிர் வாழ முடியாதுன்னு, மரணம் நிச்சயம் வரும்னு தெரிஞ்சுமே அதை எதிர்பார்த்து தான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. ஆனா அந்த கொடுமையான வனாந்திரத்துல என் தேவன் அவளை கண்டு அவளை சந்திக்கிறார். அவளோடு பேசினார். என் தேவனுக்கு தெரியும் அடுத்த சில காலம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அண்ட் அது ஒரு அளவுக்கு வளர்ற வரைக்கும் ஆகாருக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னு. சோ நீ திரும்ப போய் உன் நாச்சியார் அண்டைக்கு இருன்னு ஆகார் கிட்ட சொல்றார். இன்னும் கொஞ்ச காலம் பொறுன்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, ஆகாரால மறுபடியும் போய் அந்த வீட்டுல வாழ முடியுமா? அங்க இருந்து தான் தப்பிச்சா போதும்னு ஓடி வந்தா. ஆனா அவ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா. திரும்பி போனா. ஒரு பெரிய சந்ததிக்கு தாயாகிற ஆசீர்வாதத்தை அவ சுதந்திரிச்சு கொண்டா. இன்னைக்கு இந்த ஆகார் மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலையில இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, கொஞ்சம் பொறுமையோட அங்கேயே இருங்க. ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் ஃபார் சம் மோர் டைம். கஷ்டம் தான், ஆனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயம் எல்லாம் மாறும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அன்னைக்கு ஆகாரை வனாந்திரத்துல கண்ட தேவன் இன்னைக்கு உங்களோட இந்த வனாந்திர சூழ்நிலையில கண்ணோக்கி பார்க்கிறார். என் தேவன் சகலத்தையும் அறிந்தவர். ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் ஃபார் சம் மோர் டைம். அது உங்க குடும்பமோ, உங்க பள்ளியோ, உங்க ஆபீஸோ, உங்க பிசினஸோ, இல்ல உங்க மினிஸ்ட்ரியோ எதுவா வேணாலும் இருக்கட்டுமே, சீக்கிரத்துல எல்லாவற்றையும் என் தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.